ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ கிரேவி வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பூ குழம்பை வந்து சைவ மீன் குழம்புன்னு சொல்லி கூட சொல்லுவாங்க. இட்ஸ் அ ட்ரீட் ஃபார் வெஜ் லவர்ஸ். ஸோ வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு வாழைப்பூ வந்து நல்லா தோல் உரிச்சிட்டு உள்ளதை வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம், 3 குட்டி தக்காளி, TMG குழம்பு மிளகாய் தூள். நான் எப்போவுமே TMG மசாலா தான் யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா குழம்புக்குமே வந்து நம்ம TMG குழம்பு மிளகாய் தூள் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, ஒரு பால் சைஸ் அளவுக்கு புளி, இல்லைன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், கடுகு, உளுந்தம் பருப்பு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் 1 கப் அளவுக்கு தண்ணீர் வந்து ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வாழைப்பூவை வந்து வாஷ் பண்ணி உள்ளே போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து ஒரு 2 விசில் வர குக் பண்ணி எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைப்பூ குக் ஆகிற டைமில் நம்ம வந்து டொமேட்டோ பேஸ்ட் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். 3 தக்காளி எடுத்ததை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயத்தையும் வந்து பீசஸாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரே 1 ஸ்பூன் வந்து டேமரின் பேஸ்ட், புளி பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் புளி கரைசல் ஆட் பண்ணுறதுனா குழம்பு கொதிக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம குழம்பு தாளிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் சூடு பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வாழைப்பூ குழம்பு தாளிக்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுந்தம் பருப்பை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அது பொரியவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற டொமேட்டோ பியூரி வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி அதையும் சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க, வாஷ் பண்ணி. இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தனியாக குக் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவையும் வந்து சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி வந்து வடிக்க வேணாம், அப்படியே சேர்த்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம TMG குழம்பு மிளகாய் தூள் வந்து எடுத்து வச்சுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதையும் குழம்புல ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு TMG குழம்பு மிளகாய் தூள் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 3 நிமிஷம் குழம்பு வந்து கொதிக்கட்டும். கொதிச்ச அப்புறம் நம்ம குழம்பு ரெடி ஆயிரும். இந்த டைமில் நம்ம TMG ப்ராடக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். The TMG products are TMG turmeric powder, TMG coriander powder, TMG red chilli powder, TMG sambar powder, TMG kulambu chilli powder, TMG veg gravy masala, TMG mutton masala, TMG chicken masala, TMG fish curry masala, TMG rasam powder, TMG idli dosa powder, TMG ஆட்டா ஃப்ளார், TMG பிரியாணி மசாலா. இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், தனி மிளகாய் தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக தனி மிளகாய் தூள் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதை பொறுத்து ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குழம்புல நல்லா எண்ணெய்லாம் மேலே தெளிஞ்சு வந்திருக்கு. நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2 மினிட்ஸில் மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளோட வாழைப்பூ குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சிங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த வாழைப்பூ குழம்பை வந்து ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம TMG குழம்பு மிளகாய் தூள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ரியாஸ் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.